சும்மா சொல்ல சாப்பாடு முடிச்சு போட்டு சாப்பாடை கொண்டு வர வர்றாவோ என்னன்னு தெரியல. நான் சமைக்க இல்லை, நான் எனக்கு தான் சமைப்பேன், அவ சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதாவது நான் சும்மா சோட்டிச்சு மாதிரி ஏதாவது செய்யணும். பரவாயில்ல, நீங்க சமைச்சு வச்சீங்களா பஜ்ஜியை கிச்சி சாப்பிடுவாரு. ஏதாவது செங்கலன் ஆஹ் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி தானே உடனே செய்கிறது இருக்கு செய்ங்கோ. ஓ இருக்குது, சாப்பாடுகள் இருக்குது அது செய்துட்டு. மாதிரி நானும் ஒரு நாளும் செய்ய இதுன்னு பார்க்கல. ஒருக்கா நீங்கள் ஒருக்கா அந்த செய்யற அந்த மெதட்ட ஒருக்கா ஒரு நாள் இது முடிக்க ஒருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஒருக்கா ட்ரை பண்ணி. ஒன்றும் இல்லை, உருளைக்கிழங்கு ஸ்க்ரப் பண்ணி போட்டு கரெக்ட் ஸ்க்ரப் பண்ணுவீங்கல்லோ, பண்ணி ஆமா ஆமா போட்டு அதுக்குள்ளே வந்து சிலர் வந்து புளிஞ்சு எடுக்கிறது என்னட்டு அது இந்த தண்ணி போகிறதுக்கு. சரி ஆனால் புளிஞ்சாலும் தனி நிறைய தனி சத்தும் போகும், சக்கை தான் வரும். இருந்தாலும் பெருசாக புளியாமல் கொஞ்சம் இதை எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் இந்த நான் கோதுமை அதை எல்லாத்துக்கும் போடுறது, கடலை மாதிரி இருந்தால் போடுங்க, போட்டுட்டு ஓ பச்சை மிளகாய் விரும்பினா போடலாம், இல்லாட்டி அந்த இது தானே அருவன் அறுபது அதை போட்டு சிவப்பு விரும்பினா கலர். வெங்காயம் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு இப்படி இது பகோடா பிடிச்சி போடுவீங்க, ஓ அது மாதிரி பிடிச்சி போடுறது, அவ்வளோதான். தட்ஸ் இட். சரி சரி ஓகே. அதுக்கு சோஸ் எதுவும் இருந்தால் நல்லா இருக்கும், இல்லையாண்டா சிலர் வெங்காயம் போடுற, சிலர் வெங்காயம் போடட்டாம் பரவாயில்ல. விரும்பினா நீங்கள் இது சேர்க்கலாம், ஓ கோவா கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி கோவால போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி போடலாம், நல்லா இருக்கும். இதுலயும் சரியப்பா செய்யலாம் இன்னைக்கு தானே, காலிஃபிளவர் சரி சாப்பிட்டு பார்ப்போம். அது கோவா பூவிலையும் அப்படி செய்யலாங்க. கோவா பூ பாருங்க, என்னண்டா நேவ்ஸ் ஃபிலிப்ஸ் அவர்கள் சொல்லி முடிச்சிட்டு இருக்காதுங்க. சொல்லுங்க. கோவா பூ இருக்குதானே, காலிஃபிளவர் தானே, காலிஃப்ளவர் அது அதுவும் செய்யலாம். அதை அதுவும் செய்யலாம். மாவு ரெடி பண்ணி போட்டு பொரிக்கிறது அது எல்லாமே இலகு தான். ஆமா டேஸ்டா இருக்கும், அதுவும் சாப்பிட மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். ம் ம். உடனே சாப்பிடணும், பிறகு எண்ணெய் ஊறி இலை நல்லா அடிச்சிடும். சாப்பிடணும். அது நான் சும்மாவே பச்சையா சாப்பிடுறேன். அப்புறம் அது பச்சையா சாப்பிடலாம். ஆ இந்த mayonnaise அது எல்லாம் பச்சையா சாப்பிடுறேன். அப்ப நல்லா எனக்கு அது அந்த பொரிக்கிறதும் பார்க்க பச்சையா சலாட் மாதிரி சும்மா சாப்பிடுறேன். நல்லா இருக்கும். ஏன்னா அது ஏது சாப்பிட்டு அது காலிஃப்ளவரு கொஞ்சம் ஓ ஓ ஓ மயோனிஸ் இருக்கு வாணி, அதுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு சும்மா சாப்பிட சாப்பிட்றதா நல்லா இருக்குமா? சும்மா mayonnaise-ஓட தனியா சும்மா சேர்த்து சாப்பிட தனியா நல்லா இருக்கும், தனியா நல்லா என்ன கொடுங்க. தனியா வாணி மயோனிஸ உழைச்சி போட்டு அந்த ஸ்டொக் ப்ரோட் இருக்குல்ல ஓ பிரான்ஸ் கரண்ட் அந்த ஓ நீளம் ஓ அது ஒரு துண்டை வச்சு போட்டு சாப்பிட்டு பாருங்க சாப்பாடு இது. ஆ நான் சூப்பரா சாப்பிடல, இருக்கு. நான் அது தனியாக சாப்பிடல, ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டேன். சும்மா கடிச்சு தின்ன நான் தேங்காய் சட்டை மாதிரி. மத்தியானத்துக்கு எல்லாம் தனியா சாப்பிடுவேன். அதோட ஒரு சின்ன உண்மையிலே சத்து ஸ்டொக் தானே, ப்ரோட்டும் எல்லாமே சத்து. வரும் இதா சூப்பரா இருக்கும். இப்போ சாலட்டுக்குள்ளெல்லாம் அந்த சிவப்பு கோவா இருக்குது தானே, அதை வெட்டி ஆமா வச்சிருப்பார்கள். உண்மையில் நாங்கள் வீட்டில் அது வெட்டி சாப்பிட்றது இல்லை, அவர்கள் அந்த சலட்டோட இருக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, சேர்த்து நான் சாப்பிட்றேன். செய்யறேன். நான் தனியா சோப்பு கோவா தனியாக வெள்ளை சிவப்பு கோவா கோவா. ஆ சிவப்பு தனியா கோவாக்கு வெங்காயம் மஞ்சள் போட்டு தேசிக்காய் புளியை விட்டுட்டு நல்ல சின்ன நாத்து உறைஞ்சி போட்டு சாப்பிட அது நல்ல டேஸ்டா இருக்கு. எதுக்கு? சோப்பு சிவப்பு கோவா கோவாவுக்கு இருக்குல்ல, சிவப்பு கோவா. அதை கலர்ச்சி விட மாதிரி சீவிட்டு ம் தேசிக்காய் புளியும் வெங்காயம் மஞ்சள் போட்டுட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இல்லை எல்லாம் பச்சையா சத்து தானே, உண்மை சமைக்கிறோமா. சத்தான சாப்பாடுகள் தானே, பச்சையா சாப்பிட்டு அதான் தனியா வெள்ளைச்சோறுக்கு கறிகளே தேவையில்லை வாணி. அப்படி ஒரு மயோனிஸ் ஒரு சொட்டு கணக்க போடும், அதுகள் போடாம ஒரு சொட்டை அது என்ன போட்டு சாப்பிடுறது போட்டு சாப்பிடுறதுதானே அதுல சத்து இல்லை. ரெப்பனை போட்டுட்டா எனக்கு கறி ஒன்றும் பெருசா தேவையில்லை. ஆ சும்மா அதோடய சாப்பிடுறீங்க. நான் சாப்பிடுவேன். ம் நானும் நான் அப்படித்தான் நானும் மாவு சாப்பிடுறது. வந்து எனக்கு தனியா சமைக்க எனக்கு விருப்பம் இல்ல, வெங்காயத்தை அப்படித்தான் சின்ன நானும் சின்ன சாப்பிடுறது. வெட்டிட்டு அந்த என்ன நீளமா ஒரே ஒரே மாதிரி வெட்டி போட்டு அதுக்குள்ள கடலைமா உப்பு கொஞ்சம் சீரகப்படுகள் மற்ற மிளகு தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரி பச்சி செய்யறது வெங்காயம் பச்சி. நல்லா இருக்கு, ஆனா அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு செய்யணும். ஷேப்ல வெறும் அந்த கணக்க போடாம கொஞ்சம் கொஞ்சமா போடுறது. ம் அது அண்டே சாப்பிட்டுடணும், அடுத்த நாள் சாப்பிட சரி, அதான் உடனே எல்லாமே உடனே எண்ணெய் தானே பிறகு அது எங்க ஆறு வைக்கிறது, அது உடனே வாய்க்குள்ள போய் உடனே அது வாணி போயிடும். சமகால இலக்கியத்தை போடுங்க. வாங்க சார் தாங்க. ஆமா. ஒருத்தர் வீட்டுல நான் தான் மாட்டேன்னா இல்லை ராணி சமுத்திரம் அவர் இருக்கிறார். இருக்கிறாரு, நான் தந்துட்டு நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் நானு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை கூறி பாம உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். காலை வணக்கம். சமகால இலக்கியம் 177. தூக்கத்துக்கு ஓர் அருமருந்து தியானம். தூக்கத்துக்கு ஓர் அருமருந்து தியானம். காலையில் எழுந்ததும் துள்ளி குதிக்கும் கண்டுக்குட்டி, உடலை உற்சாகமாக முறிக்கும் பூனை, விதவிதமாய் இசையெழுப்பும் பறவை என எல்லா மிருகங்கள் பறவைகளும் கண்விழித்ததும் உற்சாகமாகவே எப்போதும் உணர்கின்றன. ஆனால் காலை எழுந்ததும் திரும்பி படுக்கும் ஒரே ஒரு ஜென்மம் மனிதன். ஏன் மனிதன் மட்டும் காலை எழும்போது உற்சாகத்தை உணர்வதில்லை?
தூங்கிய தூக்கம் போதாது என்றே சொல்கின்றார். விழிக்க கஷ்டப்படும் இமைகளும் கனமாக கனக்கும் உடலும் மனிதனை படுக்கையிலிருந்து எழ விடுவதில்லையே, அது ஏன்? காரணம், ஆழ்ந்த தூக்கத்துக்குள் ஒருவர் இளைப்பாராவிட்டால் அவரை தடுக்கும் கனவுகள். தூக்கத்தில் கனவுகள் அதிகமாகும் போது உண்மையான ஆழ்தூக்கத்தின் நேரம் குறைக்கப்படுகின்றது. நன்றாய் தூங்கினேன் என்ற உணர்வு பறிபோகின்றது. நிறைவான தூக்கத்திற்கு சரியான வழி தியானம். தூக்கமின்மையை சரி செய்வதோடு தூக்கத்தின் தரத்தையும் தியானம் அதிகப்படுத்துகின்றது. சராசரி மனிதன் தூக்கத்தில் ஆழ்வதற்கு 10 நிமிடத்திலிருந்து 75 நிமிடம் வரை எடுத்துக்கொள்கின்றான். ஆனால் தொடர்ந்து 1 மாதம் தியானம் செய்பவர்கள் தூங்குவதற்கு சில நிமிடங்களே எடுத்துக்கொள்கின்றார்கள். உடல் ஓய்வுக்காக தூக்கத்தையும் மன ஓய்வுக்காக ஆழ் தூக்கத்தையும் இயற்கை வகுத்திருக்கின்றது. உடல் ஓய்வு பெற தூக்கம் நிச்சயம் அவசியமாகின்றது. ஆனால் மனம் ஓய்வு பெற கனவுகளற்ற சலனமற்ற ஆழ் தூக்கம் நிச்சயம் அவசியமாகின்றது. மனதின் அலைபாயும் தன்மை அதிகமாகும் போது மனதின் ஓய்வெடுக்கும் தன்மை மங்கி போகின்றது. தூக்கத்தில் ஓரிரு மணிகளாவது இளைப்பாற வேண்டிய மனம் இடையிடையே இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருப்பதால் தான் ஒவ்வொருவரும் ஓய்வெடுக்க முடிவதே இல்லை. தியானம் மிக அழகாக இந்த பிரச்சனையை சரி செய்கின்றது. அது அலைபாயும் மனதை அமைதி நோக்கி எளிதாய் திருப்புகின்றது. நம் சக்தி குறைவே மனம் மீதான ஒருங்கிணைப்பை குறைக்கின்றது. மனம் அலைபாய ஆரம்பிக்கின்றது. முறையான தியானத்தை தொடர்ந்து செய்ய உள்ளே உருவாகும் தியான சக்தி நம் சக்தி குறைவை சரி செய்கின்றது. மனம் எளிதாய் ஒழுங்குக்குள் வருகின்றது. மனக்கட்டுப்பாட்டை இழந்தவனுக்கு மீண்டும் அந்த மனக்கட்டுப்பாட்டை தியானம் உருவாக்கி தருகின்றது. உடலும் மனமும் நிம்மதியான தூக்கத்தில் இளைப்பாறும் போது அந்த மனிதனை உற்சாகம் தொற்றிக் கொள்ளுகின்றது. மனிதன் தன் ஆயுட்காலத்தில் 1/3 பகுதியை தூக்கத்திற்காக செலவிட்டும் நிம்மதி காண்பதில்லை. ஆனால் தியானம் நிம்மதியான தூக்கத்தை தருவதோடு பல வருடங்களையும் மிகைப்படுத்தும் உற்சாகமான புத்தம்புது மனிதனாக மாற்றுகின்றது. உடல் உழைப்பு மனக்களைப்பை போக்கும். அன்றாட எளிய வேலைகளை ஈடுபாட்டோடு செய்தால் இது ஒரு குதூகலம் அளிக்கும் தியானம் என்பது புரியும். நன்றி, வணக்கம். சூப்பர், நன்றி, வணக்கம். ராணி சம்பந்தர் அவர்கள் வருகின்றார். வணக்கம். என்ன செய்தியோ தெரியல, பார்ப்போம். தொடரமாகும். வணக்கம். சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் அதிபர் மோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு அக்கம் 189 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. துரிதமாகும் உயிர் இழப்புக்கள் எங்கே, எப்படி, எதனால் உயிர் பறி போகப் போகின்றது என்பது ஆண்டவனின் தலையெழுத்தாக அமைந்துள்ளது. பிறந்த மண்ணில் ஒரே வாகன விபத்துக்களில் தினமும் நிறைய பேர் இறந்து கொண்டே வருகின்றனர். இது போக பாலியல் கொடுமை, மிருகமாக மாறும் ஆசிரியர்கள், வழிநடத்தும் பெரியோர்கள், ஆசான்கள் செய்யும் செயலும் இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். மோசமாகவே அது இருக்கின்றது. அந்த சிறு பிள்ளைகளின் ஆத்மா சாந்தியடைய பாலியல் கொடுமை செய்பவரை மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பலரும் மன்றாடுவோம். இது போக ஒரு சிறிய பாதையில் 3 பெண்கள் வாகனத்தில் செல்லும் போது ஏற்பட்ட தகராறில் துப்பாக்கியால் சுட்டுக்கொலை செய்த வாலிபரை போலீசார் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ராசல் கைமா என்ற குடியிருப்பு பகுதியில் கைது செய்துள்ளனராம். 3 பெண்களும் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்து பின்பு உயிரிழந்து உள்ளனர். ஏன் இந்த அகோரவரி உலகிலேயே மாறி மாறி எல்லா இடமும் நடக்கின்றது என்பதை சற்று சிந்திப்போமாக. நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. நன்றி, வணக்கம். வாங்க, தட்டுக்குழப்ப தாங்க. நன்றி, வணக்கம். ஒரு வித்தியாசமா இருந்தது. சிறப்பு ராணி சம்பந்தர் அவர்களே. நீங்கள் கொண்டு வந்தீங்கள் என்றால் எங்களுக்கு உள்வாங்குவதும் கொஞ்சம் இலகுவாக இருக்கும். மிக சிறப்பு. மற்றது நேவிசக்கா, உங்களது தியானம்
அந்த இலக்கியமும் மிக சிறப்பாக இருந்தது. அதில் எத்தனை இவ்வளவு உண்மையில அந்த தியானம் என்பது பல பேர் அதை செய்வது இல்லை. ஆனா உண்மையில் அது மனதுக்கு திருப்தியாக இருக்கும், அமைதியாக இருக்கிறது தான். ஆனால் எங்க இந்த ஓட்டமும் நடையுமா இருக்கிற இதுக்கு இல்ல இல்ல ஓட்டமும் நடையும் அது நாங்க சொல்ற சாக்கு போக்கு சரியோ. இங்க வந்து உண்மையில தியானம் செய்யறவர்கள் நீங்க பாருங்கோ, இளமையாக இருப்பார்கள், தோற்றமளிப்பார்கள். இளமையும் அந்த துருதுருப்பும் அந்த உற்சாகமும் எப்பளும் தெளிவாக இருப்பார்கள். தொடர்ந்து செய்யணும். எங்களுக்கான நீங்க சும்மா தேவையில்லாம ஓடுறதை விட எங்களுக்காக ஒரு 10-15 நிமிடத்து 20 நிமிஷம் ஒதுக்குங்களேன். ஒதுக்குறது இல்லை. நான் இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டு உண்மையிலே அவர் கொஞ்சம் மன அளவால் கொஞ்சம் பாதிப்பேன்னா கொஞ்சம் கவலையாக இருக்கிறேன். சொல்லி பார்த்தேன், ஒரு கொஞ்சம் உங்களுக்கு இதில் வந்து நின்று கேளுங்கோ காலை நேர நிகழ்ச்சியில், இல்லாட்டி யோகாவில் கொஞ்சம் ஒன்றுமே செய்கிற இல்லை உண்மையில் ஒரு அளவிலாலுமே கூட தெரிகிறது. அப்போ அப்படியானவங்களுக்கு நான் கொண்டு செய்யலாது. மற்றது அவருக்கு பக்கத்தில் தான் யோகா சென்டரும் இருக்குது, அதுலேயே போகலாம் ஃப்ரீ. நாங்கள் அதுக்கு போக மாட்டோம். காசு உழைக்கிறது, காசு எப்படி உழைக்கலாம், இதுக்கு எப்படி போடலாம் அப்படி போடலாம். இந்த சிலருக்கு அந்த இது என்ன சொல்கிறேன்டா அந்த காசை முக்கியப்பட்ட மாதிரி அதை எடுத்து போட்டு நாளைக்கு அனுபவிக்க இயலாது. அனுபவிக்க தெரியாம பாயிரதுன்னு இருப்பாங்க. இதுல பாயிறது எங்க போறதுன்னு இருக்கிறதால மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு இயலாது. அதுதான் அப்போ இயலாது. நாங்கள் ஒரு பக்தி பாடலை போட்டுட்டு காலையில கேட்கும் போதே அது எங்களுக்கு ஒரு தியானமாகத்தான் அமையுமே. பக்தி பாடல கேட்டு போட்டு நாங்க ஒரு 10 நிமிஷம் கண்ணை முடிக்கிட்டு இருந்து பாருங்க, அதுல வர அந்த கடவுளோட சிந்தனைகள் அதெல்லாம் எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு அமைதியை தரும். அது வரும். சும்மா அந்த வீட்டை சுற்றி ஒரு 10 ரவுண்ட் நடந்து வந்தாலே அது ஒரு பிரயோசனமா இருக்கும். எவ்வளோலாம் செய்யலாம். இப்போ ஒருத்தருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்படின்னு சொல்லுவார்கள், போங்கன்னு எங்கே நேரம் வேணுமே இல்லை அந்த தொடர்ந்து வேலை. இப்போ டாக்டர் சொல்லிட்டார் நடந்து ஆகணுமெண்டு. இப்போ நல்லா நடக்குது. அப்போ நாங்கள் சொன்னாங்க அது என்ன ஒரு பழமொழி இருக்கല്ലോ, அது மாதிரி சொல்லுவார்கள். அப்போ நான் சொன்னேன் நான் தானேன்ட்டு. அந்த சிலர் அந்த கதையால் அந்த சாமர்த்தியமாக பேசுவார்கள் தெரியுமா. இந்த சாமர்த்தியம் நமக்கு வராது. இல்லை நான் தொடர்ந்து போகிறேன்னா தான் இப்போ கொஞ்சம் சும்மா ஒரு கொஞ்சம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக நடக்கிறேன்டா. ஓகே நடங்கோ, அது நல்ல விஷயம் தானேன்ட்டு. அப்போ நோகாமல் நொங்க எடுக்கிறதுல இல்லை, அந்த சாமர்த்தியமாக பேசும் தன்மை பலருக்கு இருக்குது. எங்களை வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி அது வர்றது. அது வந்து நீங்கள் உங்களோட காரியம் வெல்றதுக்காக செய்கிற விஷயம். இது வந்து அந்த தாங்க செய்ததை மறைக்கிறதுக்கு இப்போ அதை நீ சொல்லித்தான் நான் நடந்ததோ அந்த மாதிரி இல்லாமல் அது நான் நடக்கணுன்னா தான் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நடந்துட்டேன் இதாக சொல்லுவார். ஓகே பிரச்சனை இல்லை. யாரும் சொல்லி நான் உடம்பை பார்க்குறேன், எனக்கு என் உடம்பை நான் தான் பார்க்கணுமே தவிர யாருமே இதாண்டு இல்லை. உண்மையில் அந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்துட்டு வருவோம் 3 ரவுண்ட். அதுக்குள்ளே பல கதைகள் அந்த பார்க்க இப்போ நடமுறை வந்தால் பிட்டியை பார்க்காது நல்ல பிட்டிய ரவுண்ட். அது அந்த பூக்களை இப்போ 2 ஆராய்ச்சி பண்ணுறது நாங்கள் விஞ்ஞானிகள் மாதிரி அதுகளே நிறைய விஷயங்கள் பேசுவோம். நீங்கள் தனியாக நடந்து போவீங்க? 3 பேர் நடக்கிறேன். ஹரிராமன் அம்மா அவட ஃப்ரெண்ட். அப்பா உள்ள பூக்கள் எல்லாம் ரசிச்சு இலைகள் எல்லாம் இது ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி கொண்டு வருவோம். அதுக்குள்ள நல்லா இருக்கு உண்மையில. பூக்களோட மரங்களோட கதைச்சு கொண்டு வருவேன் போவேக்க. அதுதான் தோட்டம் இருக்கு, இங்க பூத்துட்டுது, இங்க மொட்டு வச்சுட்டுது எல்லாம் இன்னும் கதைச்சு கொண்டு மரபு கவி இருக்கும். இப்ப சரசே பாஸ்கர் இருக்கிறாரோ இருக்கு அவங்க எல்லாம். இப்போ வாங்கலாம் நீங்க இல்ல என்ன தலைப்புல நீங்க எல்லாம் கதைத்து கொண்டிருக்கீங்க? இல்ல தலைப்பு என்பதை விட இப்பொழுது இலக்கியம், சமகால இலக்கியம் 2 பேர் தந்திருந்தார்கள். உடற்பயிற்சி பற்றி சொல்லியிருந்தார் ஒருவர், இன்னும் ஒருவர் இலங்கையில் நடக்கும் சம்பவங்களை இணைத்திருந்தார். சமகால இலக்கியம், சமகாலத்தில் நடக்கும் விஷயங்கள். உடற்பயிற்சி அப்படிங்கிறதுல ஒரு சில விடயங்கள் கூட நாங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுலதான். என்னன்னா ஒரு நடந்து செல்கிறது அப்படிங்கிற விஷயமே பலருக்கும் கசப்பானதாக மாறி போக போக வந்துட்டு நோய்களுக்கு எல்லாம் கொண்டாட்டமா என்னன்னா, அதாவது இந்த எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க பாருங்க. அது நீங்க பெரிய அளவுல எக்ஸசைஸ் பண்ணணும்னா ஒண்ணு இல்லை, நடந்தாலே போதுமானது. இப்ப
எங்க வீட்டுல எடுத்துட்டீங்கன்னா மொட்டை மாடி நல்ல பெருசா இருக்கு. நாங்க என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா விடாம நாங்க நடப்போம். அதுல வந்துட்டு இந்த ஸ்டெப்பர் கவுண்டர் இருக்கும் இந்த போன்ல. அதனால ஒரு சங்கம் போன்ல பாட்டை போட வேண்டியது. ம் இந்த கவுண்டிங் ஸ்டெப்பர்ல வச்சுட்டு எத்தனை ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆசையா இருக்கும். கிட்டத்தட்ட 10,000 ஸ்டெப்ஸ் கவுண்டபிளா நான் நடப்பேன். அதுக்காக வந்துட்டு வெளியில போய் தான் நடந்தாதான் அப்படின்னு நான் நினைக்கல. அதே சமயத்துல வீட்டுல இருக்கும்போது நம்மால் நேரம் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும். இன்னொன்னு, நம்ம அதாவது மொபைல் எடுத்து பேசுறோம் அப்படின்னா கைபேசியை எடுத்துக்கொள்ளும். அதுல உட்கார்ந்த இடத்துலயும் படுத்திருந்த இடத்துலயும் நிறைய பேரு அப்படியே பேசிக்கொண்டே இருப்பாங்க. ம் அதை தவிர்த்து கொஞ்சம் நடக்கலாம், நடந்தே பேசலாமே. ம் யாருக்கு என்ன ரகசியம் பேச போறோம் இல்லையே. ம் இப்ப வீட்டுக்குள்ளேயே நடந்தே பேசலாம். அதே போல பலருக்கும் என்னன்னா 30கள்லயே எனக்கு பின்பக்கம் வலிக்கிறது, கால் வலிக்காடுது, கை வலிக்காடுதுன்னு ஆரம்பிச்சாரு. ஆமாம் அதற்கு காரணம் வந்துட்டு ஒரு பக்க காரணம் உரங்களில் போட்ட சாப்பாடு ஒத்துக்கிறோம். அதே சமயத்துல உங்களுடைய பணி என்ன? கொஞ்சமாவது வந்துட்டு சாப்பிட்டோன்னு படுத்துக்கிறதா இல்லையே. அதனாலதான் டைனிங் டேபிள் இல்லாம ஒரு காலங்கள்ல கீழே உட்கார்ந்து சாப்பிடுவோம். கீழே எதையாவது இருக்கிற பருக்கைகளை போட்டுட்டோம்னா அதை குனிஞ்சு எடுப்போம். ம் அதெல்லாம் அந்த காலத்துல தானம் எல்லாம் வச்சு எடுப்பாங்க எங்க இதுல. இப்ப அது எல்லாம் மாறி போய் நாங்க கொஞ்சமாவது தண்ணியை தெளிச்சுட்டு அதை வந்து கைகளால எடுப்போம். இந்த எச்சல் அப்படின்னு நம்ம நினைச்சு ஒதுக்குறது கிடையாது. அப்படியே விளக்க மத்த வச்சுட்டு அப்படியே சுத்தி அப்படியே அடுத்தவர் மேல் போட்டாலும் பரவாயில்லைன்னு அப்படியே பண்றது இல்லை. உட்கார்ந்து கீழே சாப்பிடுறோம்னா அவங்க தட்டையை எடுத்து அதை வந்துட்டு அவங்கவுங்க ஓரளவுக்கு அதை அலம்பிட்டு அதுக்கப்புறம் முடியா குறையில வந்துட்டு வேலைக்காரங்க இருந்தாங்கன்னா போடலாம். நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி வீசுவாங்க இல்லையா. சாப்பிட்ட இடத்துல உள்ளது அப்படி அப்படியே இருக்கும். யார் அம்மா வந்து கிளீன் பண்ணட்டும். பாத்தீங்கன்னா நாளுக்கு பொண்ணுங்க எல்லாம் இப்படி ஆகி அம்மாக்கள் எல்லாம் இப்படி ஆயிடுவாங்க. அந்த ஒரு சூழல் தான் நிறைய இடங்களும் நடந்தது. அதை விட இந்த கோவிட் காலத்துல இந்த குழந்தைங்க படிக்கிறேங்கிற பேர் விழையில என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்களோட வயதை குறைச்சிடுறாங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்துட்டு படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேயே சாப்பாடு ஊட்டுவாங்க. என்ன ஊட்டுறோம் அது நம்ம சாப்பிடுறது தானா எதுவுமே தெரியாது. திறந்தவாய் நம்ம பாட்டு காட்டிக்கிட்டே இருப்போம். முடிஞ்சிச்சா அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படி படிக்கிறாங்களாம். எனக்கு படிச்சா அப்படி என்ன கொண்டு போறாங்க, உடம்ப மட்டும் வளர்த்து வச்சுட்டு. அத்தனை வியாதியும் காரணமே மகாசிரிய தொப்பைகளோட இருக்கிறது தான். அதுவும் ஒண்ணு. அது 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 வந்துட்டு அதற்கு ஏற்ப கால் வந்துட்டு தாங்கணும். நம்ம காலோட வெயிட் என்னவோ அந்த வெயிட்ட பாத்துட்டீங்கன்னா நீங்க உடம்போட வெயிட் அதை விட வந்துட்டு 4 மடங்கு இருந்ததுன்னா நிச்சயமா நமக்கு முட்டியில பிரச்சனை தான். ஏன்னா தாங்குது, அந்த அந்த எலும்பு தாங்குது. அதுக்காக வந்துட்டு அதுக்காக கால்சியம் டேப்லெட் போட்டா அது வந்துட்டு நல்லா ஆயிடும் அப்படின்னு அரைப்படி மாத்திரை போடுறது ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே சமயத்துல கைகளை வந்துட்டும் கால்களையும் கைகளையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல இழுத்து அந்த முட்டியிலேருந்து இந்த கால் நுனி வரைக்கும் அந்த போன்ஸை வந்து நம்ம இழுக்கணும். இழுக்கும் போது அதுல இருக்கிற நரம்புகள் எல்லாமும் ரத்த ஓட்டம் சரியா போகும். சீரா போகும்போது அது தானாவே வந்து கால் வலி எல்லாம் கொஞ்சம் நின்றுடும். அது ஒண்ணு. அதே போலவே பலரும் இந்த கைகள்ல சாயம் பூசுறது, நெயில் பாலிஷ் போடுறது, அந்தந்த கலருக்கு தக்க மாதிரி போடுவாங்க. சில பேருக்கு அதுக்கு ஒத்துக்காது, புண்ணு வேற வந்துடும். அதுல கடிச்சே கொதறிடுவாங்க. கடிச்சே கைய வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாமே வாயில விரலி வச்சோன்னா என்ன செய்யணும், எடுத்து விடுறோம். அது கோவம் வருது. ஆனா அதே குழந்தைக்கு அந்த வாயில் விரல் வைக்கிறது அப்படின்னா அது பசிக்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு ஒரு தாய் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாதான் அந்த குழந்தைக்கு அந்த கை வைக்காது. கை வச்சுதான் வச்சுக்கட்டும் அப்படின்னு நம்ம இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு அழுவட்டும் அப்படின்னு இருந்துட முடியாது. அப்ப நீங்க பிறந்த குழந்தைங்க பாருங்களேன், அழுறதோட கை கால் எல்லாம் உதைச்சு கொள்ளும்.
அப்ப பிறக்கும் போதே வந்துட்டு உனக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்டே என்ன அப்படின்னா உன்னுடைய அசைவு தான். நீ அசையவே மாட்டேன் அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருப்பேன்னா நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. அவ்வளவுதான். எங்களை கூட கேட்டாங்க, என்ன 44 கிலோக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால ஒண்ணும் இல்ல, 44 கிலோவா இருந்தா என்ன ஆக மட்டும் என்னால வேலை பார்க்க முடியுது. சரியாமா அதான் எங்களால இயங்க முடியுது. வேலை பார்க்காம முழுவதுமாக படுக்கின்ற நிலைமை இல்லையே. எனக்கு முடியாத நாட்கள் இருக்கதான் செய்யும் மாதம் மாதம், அது வேற. கண்களுக்கான உபாதைகள் இருக்கும், எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ கிட்டத்தட்ட 13 இடங்கள்ல மனுஷனுக்கு ஓட்டை இருக்குன்னா எல்லா ஓட்டை வழியாகவும் நோய்கள் வரத்தான். ஆமா, வெளியில இருந்து தண்ணி போயிடுது. அதே மாதிரி குழந்தை பிறந்திருச்சு, அது நார்மலோ இல்ல சிசேரியன், அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா என்ன செய்யறாங்க, இந்த காத்து புகாமல் இருப்பதற்கு என்ன பண்ண அந்த கட்டெல்லாம் துட்ட வச்சு எல்லாம் கட்டுவாங்க. ஆனா அதுக்கு மேல நான் சொல்லுவோம் அப்படின்னா, சிசேரியனாக இருந்தால் ஸ்விட்சஸ் எல்லாம் பிரிச்ச பிறகு நல்லெண்ணெயோ அல்லது இந்த மாதிரி இந்த ஆல்மண்ட் ஆயில் அங்கெல்லாம் நிறைய கிடைக்கும். அந்த ஆயில் கொஞ்சம் எடுத்துட்டு கைகள்ல சூடு பெருக்க தேய்ச்சிட்டு எந்த வயிற்று இடுப்பிலிருந்து இந்த தொப்புள் வரை ஒன்றாக இழுத்து இழுத்து கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக அவங்களோட வயிறு தனியா தொப்பை போடாது. சொல்லுவோம் தான். ஆமாங்க, எங்க வீட்டுக்காரில இருந்து அதுதான், நல்லா சமைச்சு போட்டுற சாப்பிட்டுறேன். அதுதான் சரி, சாப்பிடுறது எவ்வளவோ அதற்கு தக்க அந்த கேலரி எப்படி குறைப்பீங்க இல்லையா? சாப்பிட்டோம்னா ஐயோ என்ன உள்ள போய் படுத்துட்டா திக்குவில்லைன்னு சொல்லிட்டு அப்படி சேர்ல உட்காந்தாலும் அதுவும் தப்புதான். சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, கை காலையாவது ஆட்டுங்கிற. அதுதான், அதுக்கு எது மசவுகள் இருக்க வேண்டும். ஆமா, காலையாச்சும் ஆட்டு. ஆமா, இருக்கை நிலை பயிற்சியே நிறைய இருக்கின்றதே, அதையே செய்யலாம். அதாவது அம்மா அப்பா வந்தா குழந்தை பருவம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரீசன் சொன்னாங்கன்னா என்ன பண்றது? நான் இயல்பை யாராவது போயிருந்தேன், உளவியல் சம்பந்தமான விஷயமா இதை தூக்கி கொண்டு பேசுவாங்க. உடற்பயிற்சி எல்லாம் உளவியலுக்குள்ள கொண்டு வந்து பேசுவாங்க டாக்டர்கிட்ட காட்டுறதுலாம். ஆனா நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றது, சாதத்தோட அளவு ஒரு கப்பு மாதிரி வச்சுக்கணும். இந்த குழந்தைக்கு இந்த கப்பு அப்படின்னு வச்சிடணும். வச்சுட்டா அந்த அளவுக்கு மீறி சாதம் இல்லாம பார்த்துக்கணும். அதுக்கு ஈக்குவலண்டா 2 மடங்கு காய்கறிகளை சாப்பிடணும். நிறைய எண்ணெயை விட்டு வதக்கி அப்படியெல்லாம் இல்லாம தண்ணி. ஆமா, கொஞ்சம் ஒரு சின்ன கடுகு தாளிக்கிறதுக்கு எவ்வளவு ஆக போறது, அதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. ஏன் மூடி வச்சு வேக விடுறோம்? அதுல இருக்கிற அந்த ஆவி, அந்த சத்துகள் உள்ள ஆவி, அதனால அதை மூடி வச்சு வேக விடும் போது அந்த சத்தோட நீரும் அதுல இறங்கி, இதனால நம்ம சொல்றோம். சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, வேகமா வேலை நடக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்து தண்ணி நீங்க போனை கலட்டு சொன்ன, நான் போனை தான் கலட்டினேன். சரி, இலக்கியம் தொடங்கிட்டு இலக்கியம் பற்றி தான் கதைக்கிற உடற்பயிற்சி இலக்கியம் நேரம்.